சிம்பிளாக இருந்தாலும் இது வரைக்கும் செய்யாத ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருந்துச்சு இந்த ஸ்பைடர்மேன் கேக். ஏன்னா மேலே கம்பியிலிருந்து ஸ்பைடர்மேன் தொங்குற மாதிரி கேக் கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து ஃபாண்டன்ட் கட்டாயம் கிடையாது, டாயாக இருந்தால் பரவாயில்லன்னு சொன்னதுனால எனக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. பிகாஸ் ஃபாண்டன்ட் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ அதுலேருந்து ஹோல்ட் பண்ணி தொங்கணும்னா நான் இன்னும் கொஞ்சம் கார்பென்ட்ரி ஒர்க்லாம் நிறைய பார்க்க வேண்டி இருந்திருக்கும். பட் அப்படிலாம் இல்லாமல் சிம்பிளாக வெயிட் இல்லாமல் அந்த டாயை தொங்க விட்டது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அழகாக ஒரு பிவிசி பைப் வாங்கி அதை கம்ப்ளீட்டாக நம்ம ரெட் கலர் ஃபாயிலில் ரோல் பண்ணி கவர் பண்ணதுக்கப்புறம் கேக்கில் இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஸ்பைடர்மேனை தொங்க விட்டுட்டேன். அப்படி மேலேருந்து ஸ்பைடர்மேன் தொங்கி பில்டிங்லேருந்து கீழே இறங்கி வர்ற மாதிரி ஒரு ஃபீல், ஓகேவா? அந்த மாதிரி அதை தொங்க விட்டு சீல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம கேக்கை எப்பவும் ஸ்பைடர்மேன் கேக் டிசைன் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்பைடர் ஃபாண்டன்ட்டில் கட் பண்ணி வச்சுட்டு நிறைய ஃபாக்ஸ் பால்ஸ் வச்சு சிம்பிளாக நீட்டாக டிசைன் பண்ணிட்டேன். ஸ்வாதிங்கிறவங்க அவங்க பையன் முகமதுக்காக ஆர்டர் பண்ண 1.5 kg பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் இந்த ஸ்பைடர்மேன் தீம் கேக். சின்ன சின்னதாக சிம்பிளாக சாப்பிட்றதுக்கு மட்டுமே கேக் செய்யாமல் இந்த மாதிரி டிசைனர் கேக்ஸ் அவங்கவுங்க ஆசைப்படுற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கும்போது செய்யவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸ்பைடர்மேன் கேக் தானே எப்பவும் போல் சொல்லுவாங்கன்னு நினச்சேன். பட் சிம்பிளாக இருந்தாலும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, செய்யும் போது சந்தோஷமாக இருந்துச்சு. உங்கள் வீட்டு ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கும் இந்த மாதிரி டிசைனர் கேக்ஸ் வேணும்னா வித்தூஸ் கிச்சனை காண்டாக்ட் பண்ணுங்கள். 6384979899 அப்படிங்கிற நம்பருக்கு எதர் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ உங்கள் ஆர்டர்ஸை ப்ரீ புக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு இந்த கேக் எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. கேக் செய்யறது ரொம்ப பெரிய வித்தெல்லாம் இல்லைங்க, யார் நினைச்சாலும் செய்யலாம். அதுக்குன்னு பெருசா பாடம் படிக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. என்ன கொஞ்சம் ப்ரொபோர்ஷன்ஸ் கரெக்டாக தெரிஞ்சு ரெசிபி தெரிஞ்சா போதும். உங்க கை பக்குவம் ஒன்று இருக்கு, அது போக நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்ம செய்யத்தான் நமக்கு வரும். அப்படியே போய் ஒரு கிளாஸில் கற்றுக்கிட்டு உடனே வந்து ஒன்று செஞ்சுட்டு உடனே நல்லா வந்துருச்சு அப்படின்ன உடனே எப்போவுமே நல்லா வந்துடும்னு அர்த்தமும் கிடையாது. இல்லை செய்யாமல் தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் உட்காந்துக்கிட்டே இருந்தால் நல்லா பண்ணிடுவோன்ற நிச்சயமும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அதை திரும்ப 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 பழக்கப்படுத்துகிறீங்களோ, அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி மாஸ்டர் பண்ணுறீங்களோ, அப்போ தான் உங்கள் ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கவும் முடியும், நீங்கள் எதிர்பார்க்குற துறையில் நீங்கள் ஜெயிக்கவும் முடியும். உங்களை கைட் பண்றதுக்கும் உங்களை அடுத்த கட்டத்துக்கு மெருகேற்றி கொண்டு போறதுக்கும் வித்தூஸ் கிச்சன் உங்களுக்கு என்னைக்குமே துணையா இருக்கும். ஸோ உங்களுக்காக இப்போ போய்கிட்டு இருக்க வாரத்தில் ஒரு நாள் கண்டக்ட் ஆகிட்டு இருக்க பேக்கிங் கிளாஸஸ்க்கு முடிஞ்சா ஜாயின் பண்ணுங்க. உங்களோட எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணி உங்களையும் கேக்ல மாஸ்டர் பண்றதுக்கு கண்டிப்பா நான் துணையா இருப்பேன். லாஸ்ட் வீக்கில் நீங்கள் எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்க டிசைனர் கேக்ஸ்க்கான கிளாஸ் வரப்போகுது. ஸோ எல்லாருமே ஆயத்தமாயிக்கோங்க. டிசைனர் கேக்ஸ் கண்டிப்பாக சொல்லித்தரதான் போகிறேன். அது இல்லாமல் வேறு என்னென்ன கிளாஸஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.